வணக்கம். நான் உங்கள் உமா பேசுகிறேன். எப்படி இருக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பயனுள்ளவையாக காட்டுகிறேன். இப்போ இது நல்லா சுட வச்ச தண்ணி. அதில் இது பழைய விளக்கு புது விளக்குன்றவங்க சொல்லி தருகிறேன். இதை மாதிரி இந்த தண்ணியில் இப்படி போட்டணும். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் இந்த மாதிரி போட்டோம்னா அது நல்லா சவுண்டு கொடுத்து நல்லா அது உள்ளார விளக்கு புதுசாக வச்சோம்னா அது ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி வச்சோம்னா இது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சாக்கா அதனுடைய இதெல்லாம் அப்படியே அடைஞ்சிடும். இந்த சந்து மாதிரி இருக்கும், அதெல்லாம் எல்லாம் அடைஞ்சிச்சுன்னா இந்த சுடு தண்ணிக்கு ரொம்ப அடங்கிடும் அதெல்லாம். அப்போ நம்ம இதை மாதிரி செஞ்சாக்கா எண்ணெய் ஏற்றுனாக்கா கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெய் சட்டுன்னு இழுக்காது, நல்லா எரியும். அடுத்தது முக்கியமானது, இது பூவரசன் இலை. இந்த இலை கிராமத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கிடைக்கிறவங்களுக்கு இது சாணி உண்டை. இது கார்த்திகை தீபத்துக்கு முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி வச்சுட்டு இது மேலே உண்டையாக பிடிச்சி வச்சுட்டு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இப்போ விளக்க இது மேலே வச்சு தீபம் ஏற்றணும். இதை இந்த 3 நாளும் இந்த மாதிரி செய்யணும். அப்படி இல்லையா, சரி எங்ககிட்ட இல்லைங்க இந்த இலைன்னாக்கா அரச இலை கிடச்சிதுன்னா அதேமாரி கீழே ஒன்று வச்சு மேலே இந்தமாரி வச்சு செய்யுங்க. அப்படி இல்லையா, வெத்தலை நல்லா முத்தி போன இலையாக எடுத்து இதை மாதிரி வச்சு இப்படி செய்யணும். செஞ்சு இப்படி இருக்கணும். முனை இப்படி இருக்கணும், பின்பகுதி இப்படி இருக்கணும். முனை இப்படி பார்க்கணும். தீபம் ஏற்றும் போது இதை இப்படி தாங்க ஏற்றுவாங்க. அதே குப்பை மேலே சொல்லுவாங்க, குப்பையே கோபுரம் ஆயிடுச்சுன்னுவாங்க. குப்பையில் ஏற்றுவாங்க பெரும்பகுதி. அது அந்த 3 நாள் மட்டும் இதை கண்டிப்பாக கிராமத்தில் செய்வாங்க. இது உங்களுக்கும் பயனுள்ளது. அப்போ ரொம்ப ரொம்ப இது முக்கியமாக பெரியவங்களாம் செஞ்சு இது நாம்ளும் முடிஞ்ச அளவு கடைப்பிடிப்போமே. இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இதை குப்பையிலையும் ஒன்று ஏற்றுவாங்க. நம்மளுக்கு குப்பை இல்லையா, நம்மளாம் ஒரு இடம் தேடி இது ஒரு குப்பைன்னு நினச்சின்னு அதுலேயும் வச்சு ஏற்றி இது வேண்டிக்க வேண்டியதுதான் தெய்வத்தை. பாருங்கள், இதை வச்சு ஏற்றுங்க. இதை மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாக்கா அப்படியே நல்லா சூடாக கொதிக்கும். புது விளக்கு இருந்தாக்கா அகில் போட்டு இப்படி செஞ்சிங்க. இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதுங்க. பாய், வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.